இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை எடுத்து காட்டுகிறது. எங்களுடைய ஐடி துறை கூட பல கூட்டங்களை, மாநாடுகளை, கலந்தாய்வுகளை தொடர்ச்சியாக இன்றைக்கு நடத்தக்கூடிய ஒரு சூழல். எல்லோருடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் $1 trillion எக்கானமி 2030 அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கூட்டு முயற்சியில் தான் அதை நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த அரசும் நம்முடைய தலைவர் அவர்களும் நாங்களும் உணர்ந்திருக்கின்றோம். எனவே அதன் அடிப்படையில் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியது உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழ் சமூகம். தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமை. ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி ஒருபடி மேலே பல நாடுகளில் பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் தொழில் அதிபர்களாக, பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளை அலங்கரிக்கக்கூடியவர்களாக, அறிவுசார் கட்டமைப்பில் உயர் பொறுப்புகளை ஏற்றிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை தான் இன்றைக்கு உலகளவில் நம்மை இந்த அளவிற்கு உயரச் செய்திருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, தமிழகம் என்று சொன்னாலே இன்றைக்கு நம்முடைய கல்வி அறிவு தான் நம்மை இவ்வளவு உயரத்தில் தூக்கி வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் கல்வி பொதுவுடைமை ஆக்கப்பட்டது. கல்வி எல்லோருக்கும் என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு கூட அதை நோக்கித்தான் நம்முடைய மாண்பு முதல்வருடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. நான் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லி அந்த உரையை நான் தொடர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அது என்ன செய்தி என்றால், அண்மையில் ஒரு நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் பெண்கள் சிறப்பாக வாழக்கூடிய பெரும் நகரங்களில் சென்னை முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய 111 மாநகரங்களில் சென்னை முதலிடம். முதல் 10 இடங்களில் இன்னும் 3 இடங்கள். எண்ணி பாருங்கள். அதற்கு காரணம் பெண்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவம். இப்போது நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டம் உயர்கல்வி படிக்க செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக அரசு பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் அவருடைய கை செலவிற்கு கொடுக்கக்கூடிய திட்டம். இதை பார்த்து ஏளனம் பேசியவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதை நான் சொல்லுகின்ற நேரத்தில் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். இன்றைக்கு இந்திய அளவில் உயர்கல்விக்கு பெண்கள் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா 24.1%. ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கு அது 66.6%. அது எப்படிப்பட்ட உயர்வுன்னு பாருங்க, இடைவெளி. இதுதான் நம்ம மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு மிகப்பெரிய சிறப்பு. எனவேதான் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைமையேற்று நடத்துவதை பார்க்கின்ற நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அடிப்படை தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் ஒரு அடிப்படை கூறான அனைவரும் சமம், பாலியல் சமத்துவம் என்ற அற்புதமான கொள்கைக்கு இதைவிட எடுத்துக்காட்டு என்ன வேண்டும்? அதை இன்றைக்கு நாம் சாதித்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கு நிலவக்கூடிய ஒரு சூழல். நான் பல பகுதிகளுக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு சென்றிருக்கின்றேன். தமிழகம் என்று சொன்னாலே
ஒரு தமிழகம் ஒரு டேலண்ட் பூல், திறன்களுக்கான ஒரு மையம். அது கேட்பதற்கே அழகாக இருக்கிறது. அண்மையில் கூட ஒரு சர்வே வந்து தெளிவாக சொல்கிறது, நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் நிறுவனங்களில் 87% மேல் தமிழர்களே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது எந்த மாநிலத்திலும் இருக்காது. நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், உயர் நிறுவனங்களில் 87% மக்கள் வந்து தமிழகத்தை சார்ந்தவர். அதிலும் உயர் பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதை விட அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய டேலண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள். இன்னும் ஒரு சர்வே ஒன்றை சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் பாலிசி, the policy is stable irrespective of what government governs the state. Once a government brings in a policy, that policy is being carried out by the following governments also. அடுத்தடுத்து வருகின்ற அரசுகள் எல்லோரும் அடிப்படையாக திராவிட இயக்க அரசியலை மையப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால், அதே நிலையில் நிற்கின்ற காரணத்தினால், அந்த கொள்கைகளில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது, ஸ்டெபிலிட்டி இன் பாலிசிஸ். இதை ஒரு முக்கியமான அம்சமாக இன்றைக்கு பேசப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கடந்த 1.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எத்தனை புதிய கொள்கைகள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல கொள்கைகள். நான் சார்ந்திருக்க குறைகள் கூட டேட்டா பாலிசி, டேட்டா சென்டர் பாலிசி, டவர் பாலிசி, அடுக்கிக் கொண்டே போக முடியும். இன்றைக்கு அதுபோன்று தொழில்துறை, ஒவ்வொரு துறைகளிலும் பல்வேறு கொள்கைகள் இன்றைக்கு புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் அண்மையில் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். சைபர் செக்யூரிட்டி பாலிசியை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. உடனே நாங்கள் we have started consultations, டிஸ்கஷன்ஸுக்கு கேட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாண்பு முதல்வருடைய தாரக மந்திரமான இன்க்ளூசிவ் அப்ரோச், நீங்கள் முதல் முறையாக ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் என்கின்ற ஒரு தத்துவத்தை நாங்கள் விதைத்திருக்கின்றோம். அதன் விளைவாகத்தான் சென்ற ஆண்டு நாங்கள் நடத்திய கனெக்ட் ப்ரோக்ராம், அந்த வார்த்தையே கனெக்ட் தான், கனெக்ட் பிட்வீன் இண்டஸ்ட்ரி as well as academia and the government, மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று இன்றைக்கு இந்த இடைவெளி இல்லாமல் அரசிற்கும் தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நிகழ்வுகளை நடத்துகின்றோம். அதனுடைய விளைவு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தொழில்துறையில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் வேலைக்கு எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் ஆண்டொன்றுக்கு 4.5 லட்சம். நான் ஒரு மீட்டிங்கில் பேசினேன், about 500,000 engineers we are producing every year. ஃபின்லாண்டில் பேசினேன். அவங்க அப்படி கண்டம் முளைச்சி பார்க்க, இதனால நம்ம மக்கள் தொகையில் ஒரு பெரிய விகிதாச்சாரமே இதில் இருக்குது. இது விட விளையாட்டில் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அங்கே வந்தால் கூட அங்கே டேலண்டில் ஒரு கேப் இருக்குது. தெர் இஸ் ஸ்கில் கேப். ஒரு குளோபல் காம்படிட்டிவ் டேலண்டோட நம்மகிட்ட வந்து இன்னும் நிறைய பேர் தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம், நம்முடைய தலைவருடைய நான் முதல்வன் திட்டம். அதுபோன்று ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்கின்ற திட்டம் ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக, ஐசிடி அகாடமி மூலமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கு. இதில் வியப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு ஐசிடி அகாடமி வட இந்தியாவில் நாகாலாந்து தொடங்கி இங்கு தமிழகம் வரை ஏகதேசம் அனைத்து மாநிலங்களிலும் இந்த ஆண்டு எங்களுடைய பணியை துவங்கி இருக்கின்றோம். ஒரு பெரிய டேலண்ட் சப்ளையராக இன்றைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய ஐசிடி அகாடமி வந்து மாறி இருப்பது உண்மையிலே எனக்கு உள்ளபடியே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. எனவே நாங்கள் வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய $1 trillion எக்கானமி அடைய வேண்டும் என்று சொன்னால் 25 லட்சம் குளோபல் காம்படிட்டிவ் டேலண்ட் வந்து நமக்கு தமிழகத்திற்கு தேவை.
நிச்சயமாக அதை உருவாக்குகின்ற பணியை இன்றைக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு அப்புறமாக நீங்கள் பார்த்தால் நமக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், இப்போ தமிழகத்தில் சென்னை மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளான சாலை வசதி, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, அதே போன்று துறைமுகங்களுக்கான தொடர்பு, இவையெல்லாம் ரொம்ப அற்புதமாக நமக்கு இருக்கிறது. இது ஒரு சாதகமான சூழல். இன்னைக்கு அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு 18% சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு. 18% என்பது அவ்வளோ பெரிய உயர்வு. எனக்கு தெரிஞ்சு 8-9% மேல் எப்போதும் வந்ததாக தெரியவில்லை. இந்த ஆண்டு 18% சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இது மாநிலம் முழுவதும் பார்த்தாக்க 18%. இது பார்த்தீங்க டயர் 2 டயர் 3 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 20%, மதுரை ரெக்கார்டு ஒரு 30%, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்க்க முடியுது. அப்போ அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு நிறைய இருக்கு, நல்லா சொல்ல. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸினுடைய சவால்களையும் நாங்கள் கண்டறிந்து வருகின்றோம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் கூட அட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வெகு விரைவில் இவற்றுக்கு தீர்வு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் ஸ்கில் ட்ரைனிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வர சமயத்தில் நல்ல ஸ்கில்டு மேன் பவர் இங்கே கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இப்போ டீச்சர்ஸ் இந்த கரிக்குலத்தில் நிறைய சேஞ்சஸ் வேணும். எக்ஸிஸ்டிங் கரிக்குலம் இஸ் நாட் மேட்சிங் வித் த டீப் டெக்னாலஜிஸ் ஆர் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் உள்ள ஒரு கோரிக்கை இருக்கின்ற காரணத்தில் இன்றைக்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தமிழகம் முழுவதும் அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பெரிய மைல்கல்லாக நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இது இன்னும் ஒரு டேலண்ட் ஹப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய உயர்கல்வி துறை அவர்களெல்லாம் பல்வேறு முயற்சிகளை இன்றைக்கு காலத்திற்கு ஏற்றபடியான கல்வி பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பத்திற்கும் ஆழ்நிலை தொழில்நுட்பத்திற்கும் பல நாடுகளோடு இன்றைக்கு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி அவற்றின் மூலமாக நல்ல கரிக்குலம் டெவலப் பண்ணி நம்ம இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் பயிற்சி வழங்குகின்ற பணிகள் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும், நமக்கு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இந்த டான்ஃபினெட் ப்ராஜெக்ட் 8-7 வருஷமாக கோல்டு ஸ்டோரேஜில் இருந்தது. இப்போ அதை நம்ம எடுத்து அந்த கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்றைக்கி இதை லான்ச் பண்ணி இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் அது முழுமையாக முடிவடையக்கூடிய ஒரு சூழல் வரும் என்று நான் நம்புகின்றேன். அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு இன்றைக்கு இது நம்முடைய ஃபெட்னா நடத்துகின்ற காரணத்தினால் பல வழிகளில் நீங்கள் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அவர்களுக்கு முதல்ல நல்ல டேலண்ட் வேணும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு தொழில்கள் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்களுக்கு அது குறித்த அனுபவங்களும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அது நிச்சயமாக நீங்கள் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், டேலண்ட். செகண்ட் திங் அவங்களுக்கு ஃபண்டிங். ஃபண்டிங் ஒரு மிகப்பெரிய சவால். அப்போ எப்படி அவர்களுக்கு அந்த ஃபண்டிங் சோர்சஸ் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் என்பதை நாம் இணைந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மூன்றாவதாக அவர்கள் ஒரு சரியான ஃபினிஷ்டு ப்ராடக்டோட வரணும். அது போன்ற பணிகளுக்கு அதை மார்க்கெட் பண்ணுவதற்கு பல வழிகளில் நாம் இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நான் அறிகின்றேன். அதை நாம் வருகின்ற காலகட்டங்களில் நீங்கள் அரசோடு இணைந்து செயல்பட. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்துக்கூடிய முதல் அணுகுமுறையை எல்லோரையும் இணைப்பது. அதனுடைய விளைவுதான் நான் ஏற்கனவே கூறிய கனெக்ட் ப்ரோக்ராம். இப்போ ஐசிடி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்னு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அவ்வளவு கன்சல்டேஷன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமியாவுக்கும் நடந்து நாங்கள் இண்டஸ்ட்ரி இன்டர்ன்ஷிப்ஸ் கூட கொண்டு வரோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள்
ஒரு காலேஜில் இதுவரை டீச்சிங் பண்ணக்கூடிய டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அவங்க ஜஸ்ட் லெக்சர் பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கோல்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னா, அவங்களை எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போகிறோம், இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம். அங்கே போய் அவங்களை இன்டர்ன்ஷிப் பண்ண வைக்கும். அப்போ இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஹேண்ட் இன் ஹேண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியோட கிடைக்குது. அவங்க திரும்ப வந்து பிள்ளையை டீச் பண்ணச்சவையும் ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணச்சவையும் நமக்கு இது பெட்டர் ரிசல்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஒரு இன்டகிரேஷன், எல்லோரையும் சேர்க்கின்ற ஒரு பணி வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பை கூட்டுகின்ற விதத்தில் இருக்கும் என்று நாம் கருதி அந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கின்றோம். அதுபோல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டீப் டெக்னாலஜிஸ் பற்றி ஒரு முறையான ஆராய்ச்சி போன்றவற்றை செய்வதற்கும் அவற்றை இணைப்பதற்கும் அது சார்ந்து பணியாற்றுகின்றவர்களுக்கு ஒரு சரியான தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஆலோசனைகள் வழங்குவது போன்றவற்றிற்கு ஒரு கட்டமைப்பு தேவை என்பதை உணர்ந்துதான் தமிழ்நாடு ஐடிஎன்டி ஹப், தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் என்ற ஒன்றை ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து இப்போது நிறுவ இருக்கின்றது. அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் ஓரிரு மாதங்களில் முழுமையாக செயலாக்கத்திற்கு வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது நிச்சயமாக இன்னொரு மைல்கல்லாக அமையும். ஏனென்றால் அந்த டீப் டெக்னாலஜியில் அவங்கள கணக்கிப்பதற்கான முயற்சி. அதே போன்று நம்முடைய ஒரு யூமேஜின் ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் ஏற்கனவே பலர்கிட்ட பேசியிருக்கோம். ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக யூமேஜின் என்ற ஒரு மாநாடு, ஒரு உச்சி மாநாடு வந்து நம்முடைய சென்னையில் வந்து திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த உச்சி மாநாடு சுமார் 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதுபோன்று ஒரு 135 செஷன்ஸ் நம்முடைய ஒர்க் ஷாப்ஸ் போன்றவங்க நடத்துவதற்கான திட்டப்பட்டிருக்கிறது. 250க்கு மேற்பட்ட வல்லுநர்கள் உலகம் முழுவதின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். பல நாடுகள் அதில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரான்ஸ் வந்து நம்முடைய ஈவென்ட் பார்ட்னராக ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். எனவே அது மிக சிறந்த முறையில் நடைபெற இருக்கின்றது. பல தரப்பு மக்கள் அந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். உங்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக அழைப்பு தருவோம். இதையும் நீங்கள் அழைப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யூமேஜின் ப்ரோக்ராம் வந்து நம்ம ரொம்ப உலகம் நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமாக நாம் நடத்த வேண்டும். அதை சிறப்பாக நடத்துவது எப்படி என்பதற்காகத்தான் நான் ஜைடெக்ஸ் கான்ஃபரன்ஸுக்கும் அதே போன்று ஸ்லஷ் கான்ஃபரன்ஸ் போன்றவற்றுக்கு சென்று வந்தோம். மிகப்பெரிய அனுபவம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இவையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எடுத்து வருகின்ற மிகப்பெரிய முயற்சிகள். இந்த முயற்சிகள் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை தரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒவ்வொரு துறையும் அவர்களுக்கு ஒரு டார்கெட் வைத்திருக்கின்றோம். நான் சார்ந்திருக்கக்கூடிய ஐடி துறை மாண்புமிகு முதல்வருடைய $1 trillion எக்கானமியில் 10% $100 பில்லியன் எக்கானமி அளவிற்கு எங்களுடைய இலக்கு இருக்க வேண்டும் என்ற இலக்கை நாங்கள் நிர்ணயித்து அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாமெல்லாம் இணைந்து அந்த இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இதுபோன்று நம்முடைய மாநிலத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இன்றைக்கு நம்முடைய நலன் காக்கின்ற ஒரு விதத்தில் அமைகின்றது. எனவே நிச்சயமாக தமிழகம் ஒரு தலை சிறந்த மாநிலமாக இன்றைக்கு நிறைய நம்முடைய அண்ணன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கள் வந்திருக்கின்றார்கள். நிறைய சமூக பொருளாதார காரணிகளை வைத்து இந்த சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து நல்ல மற்ற மாநிலங்கள் யாரும் நம்மை ஒப்பிட முடியாத அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம். அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. தொடர்ந்து இந்த வளர்ச்சி நிலையை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பது நம்முடைய மாண்பு முதல்வருடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாம் அதை இன்னும் மேலும் மேலும் உயர்வதற்கான வழிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட கான்ஃபரன்சஸ் வந்து நிச்சயமாக அவற்றுக்கு வலு சேர்க்கும். இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெண்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க வந்து இப்படி பல்வேறு கான்ஃபரன்சஸ் நடக்குது. அதில் வந்து நம்ம எல்லோரும் பார்க்க பேச பழகக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கிறது. பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரச்சனைகளை தெரிந்து கொண்டால்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற பேச்சுக்கே இடம் இருக்கிறது. எனவே பிரச்சனைகளை தேர்ந்து கொள்வது முதல் அதுக்கு பிறகு தீர்வு காண்பது என்பது இன்னொரு விதம். நான்
கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கை உங்கள் மத்தியில் வைத்து நான் விடைபெறுகின்றேன். நான் அயலக தமிழர்கள் எங்கெங்கு சந்திக்கின்றேனோ அப்போ திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் நீங்கள் என்ன பங்களிக்க போகிறீங்க என்பதை தயவு செய்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு ஒரு திட்டத்தோடு ஒரு ஆக்ஷன் பிளான் வித் டைம் லைன் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நம்ம பேசிக்கிட்டு மட்டும் இருந்த போதாது, இட் இஸ் டைம் டு ஆக்ட். நம்ம நான் ஒன்றும் பெருசாக நம்ம பண்ணணும்னு கூட சொல்லலை. ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் கூட நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். நம்முடைய அயலக தமிழர்களுடைய பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப பெருசு. அதை நீங்கள் தயவு செய்து யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஆனால் அந்த அளவிற்கு நம்ம அதனுடைய பயனை தமிழ்நாட்டிற்கு நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் நீங்கள் யாரும் என்னிடத்தில் வருத்தப்பட்டு விடாதீர்கள். என்னை பொறுத்தவரையில் இல்லை என்றே நான் சொல்வேன். அந்த அளவுக்கு இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா இல்லை. வருகின்ற காலகட்டங்களில் அவற்றை எப்படி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவது என்பது நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை காக்கின்ற இந்த அரசு நம்முடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, நம்முடைய தொன்மையை பாதுகாப்பதற்கே இன்றைக்கு போராட வேண்டிய நிலை இருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு தவறான முன்னுதாரணத்தை இங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் சட்டமன்றத்தில் அரங்கேற்றி இருக்கின்றார். அது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு என்று பெயர் சொல்வது அவருக்கு உறுத்தலாக இருக்கிறதா? இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை நீத்தார் பெயரை வைப்பதற்கு. அன்றைக்கு அண்ணா தலைமையில் சட்டமன்றம் கூடி யுனானிமஸ் டிசிஷன், ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்தெடுத்த முடிவு தமிழ்நாடு என்ற பெயர். நாட்டில் பல இடங்களுக்கு நாடுன்னு பேர் இருக்கு. வயநாடு இருக்கு, ஆரிய நாடு இருக்கு, எல்லாமே நாடு இருக்கு. அப்படிலாம் குட்டி குட்டி ஊரெல்லாம் நிறைய இருக்கு. அது தமிழ்நாடு என்பது சிலருக்கு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது அப்படி அல்ல. இதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம குரல் கொடுக்கணும். நம்ம ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. நம்ம அதில் எந்த வழிகளிலும் நம்ம சமரசம் செய்து கொள்ள முடியாது. எனவே இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு நம்முடைய மொழிக்கோ, நம்முடைய இனத்திற்கோ, நம்முடைய நாட்டிற்கோ எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. அவற்றையெல்லாம் வலுப்படுத்துவதற்குத்தான் இன்றைக்கு தமிழ் பரப்புரை கழகம் போன்றவை துவங்கப்பட்டு வலுவாக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கு இருக்கக்கூடிய அயலக தமிழ் சகோதரர்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தமிழ் கற்றல் கற்பித்தலுக்கான வாய்ப்பு இல்லையோ, நீங்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, தமிழிணைய கல்விக் கழகம் மூலமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைமையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். அதில் தமிழ் பரப்புரை கழகம், கற்றல் கற்பித்தல் போன்ற திட்டங்கள் மிகப்பெரிய பலனை தந்திருக்கிறது. கடந்த ஓரிரு மாதங்களில் 18 புதிய மையங்கள், நாங்கள் கற்றல் கற்பித்தல் மையங்கள் உலகத்தின் பல பகுதிகளில் தொடங்கி இருக்கின்றோம். அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கூட நாம் பார்க்கலாம். எனவே இன்னும் அயலக தமிழர்கள் வாழுகின்ற எந்தெந்த பகுதிகளில் அதற்கான தேவை இருக்கிறதோ அதை ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாகவும் படிக்கலாம். இல்லை, தமிழில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிறப்புகள், யாது ஊரே யாவரும் கேளீர் என்ற அற்புதமான தத்துவங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் பறைசாற்றுகின்ற நம்முடைய தொன்மை, நம்முடைய இலக்கிய இலக்கண வளங்கள், இவற்றையெல்லாம் உலகுக்கு கற்றுக் கொடுக்கின்ற விதத்தில் நாம் திட்டங்களை வகுத்து அதற்கான பாடத்திட்டங்களோடு, அதற்கான சான்றிதழ்களோடு, டிகிரி எம்ஏ பட்டங்களோடு நாம் இன்றைக்கு தமிழ் கல்வியை பரப்புரை செய்து வருகின்றோம். அதிலும் நீங்கள் நாம் பங்களிக்கலாம் என்று கூறி, நாம் எல்லோரும் இணைந்த கரங்களாய் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய இலக்கான $1 trillion எக்கானமி, அதை நாம் 2030 நாம் நிறைவேற்றி காட்டுவோம் என்ற சபதத்தோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் இனிய வணக்கம். இங்கு வந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களையும் இங்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றமும் இணைந்து வருகிற ஜூன் 30 மற்றும் ஜூலை 1-2 தேதிகளில் நடைபெற இருக்கிற வட அமெரிக்க தமிழ் பேரவையின் 36வது பேரவை விழாவிற்கு வருமாறு இங்கு வந்திருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதற்குரிய அழைப்பிதழை இதோ அமைச்சர் பெருமக்களுக்கு கொடுக்கிறோம். நன்றி. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்து விழா சிறப்புரை ஆற்றும் தருணம் இது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் கிங்ஸ்லி சாமுவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு பெட்னா அழைப்பதலை வழங்க திரு ஜான் பிரிட்டோ அவர்களையும் திரு பாலா சுவாமிநாதன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு பாலா சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு நன்றி. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை விழா சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Let me start by welcoming all of you to Chennai and to this very important event, and to thank the organizers, including from our side, from the government side, the Secretary MSME, Arun Roy IAS, Tansim CEO, Sivaraja, my fellow ministers, the MSME Minister and Senior Minister Thiru Thamu Anbarasan, the IT Minister Thiru Manoj Thangaraj, the many office bearers of FETNA, all of you entrepreneurs, domestic, NRIs, Tamilians from around the world, I welcome you all. I thank you for your interest, for your participation, for your ideas, and for inviting me to be part of this event today. In many ways, we are at a very interesting juncture in our country and in our state. We have seen unprecedented volatility economically, societally, through the pandemic. We have seen what was once a very promising trajectory of growth slide significantly. In Tamil Nadu, the fiscal situation deteriorated so much that our capacity to build infrastructure has been structurally reduced. We used to be a state that at one point spent 3% of our GDP every year on infrastructure in capital expenses. That came down to as low as 1%. And what that has done is decayed the capacity to build
the capacity to execute. As we improve the fisc year over year, we are struggling to increase the execution capacity because those things don't get turned on overnight. It takes a while. Most of all, it takes innovation and it takes great partnership. We cannot achieve the ambitions we have, the Honorable Chief Minister's ambitions about a 1 trillion economy, doing the same things with the same people. We need new ideas, we need new execution capability, we need innovation, and we need the support of the broader Tamil diaspora, entrepreneurs and specialists like you, who bring not just ideas but also execution capability and track records of having been there and done that in other parts of the world. In the government, we are very clear that very soon our biggest constraint will not be money. Like other large organizations, we have ways of providing the necessary financing under almost any circumstance. But we're also equally clear that we cannot keep doing the same things we used to do and expect to get better outcomes. So we have to do a lot of things differently. In the startup side, as you know, we have already created TANSIM. We also have a special, in the year 22-23 fiscal year, a 30 crore fund to provide funding to members of the Adi Dravida and Palangudiner communities. And I am very happy to say the quality of applications for those grants or capital investments is amazingly good. We think we're going to announce a few of the deals in the next couple of weeks. We have also started a seed investment fund under the Tamil Nadu Infrastructure Fund Management Corporation, which I chair. This was the off-balance sheet funding vehicle that was the brainchild of a former chief minister, but 7 years that entity made really no progress and never achieved any real investment. So after we came, we spent a year clearing it up, getting all the old deadwood out, closing out some of the funds, reimbursing the investors, and starting in a new initiative, the Green Fund that you just saw announced a couple of days ago, the Seed Investment Fund, and so forth. I'm pleased to say again, we're seeing really spectacularly good applications, and we hope to be equity partners in as many great enterprises as we can. The government also does something I think no other government at least does consciously, starting about a year ago, after I had visited the CIA Connect in the October or November of last year, of 21. I had suggested that we should set up a Cell to Government Day because the government of Tamil Nadu needs so much innovation in its own processes, in its own data systems, in its own application of our ambitions of social justice and equity, that we should find a way to bring Tamil Nadu startups and Tamil-driven startups as our vendors. We passed a legislation to remove the regular Tender Transparency Act requirements so that such startups can get funding. And I'm very happy to say that under the IT ministers and secretaries' oversight, several such days have already been run for the Social Welfare Development Department, for other departments, and we are leveraging these investments or these innovations in a big way. For example, in the Greater Chennai Corporation, we have had a 100% drone survey using some very innovative technology to identify whether the drone-based square footage of the property matches the property records in the tax base. And we're finding that in almost 25% of the residences, that is not the case. So we have then step 2, step 3 of trying to find a resolution to these discrepancies. Also in the pilot breakfast program that the Honorable Chief Minister started a few months ago, in the urban areas, we are greatly leveraging
the automation in cooking and IoT. And we're doing touchless, high hygiene, programmed cooking for breakfast in the urban schools. So these are some of the ways we're applying the technology ourselves. I can tell you that we have a long way to go. One of the biggest problems with government is that our infrastructure is archaic. We have very little by way of institutional memory. Files still move by paper. There is no automatic recall. There is no permanent employee. Politicians get elected in and out every 5 years. Senior officers change departments as little as few months, certainly no longer than a few years. And so there is very little institutional continuity in the government, and this is something that technology can solve for us in a very effective way. So we're starting to leverage better platforms for institutional memory, for continuous tracking, for cross-referencing, for data mining, for identifying beneficiaries and validating the economic circumstances for those that we provide government benefits. Tamil Nadu is the only state in the country that has a universal public distribution system. In a state of slightly less than 8 crore people, we have 2.38 crore family ration cards. That's almost universal coverage. And we provide lots of benefits, including the upcoming Pongal gift hamper. But we also know, at least from our preliminary discussions in Delhi, that there are almost 48 lakh income taxpayers in Tamil Nadu, resident in Tamil Nadu. Then this raises the question, if somebody is well off enough to be paying income tax, are these really the people that we should be providing these great subsidies to? Or are there more effective ways of targeting? In the absence of information, we have to do the kind of blunt force approach. But I would say that a fundamental component of economic justice is progressivity. Like we tax at a higher slab for those who make more money, we should be providing greater subsidies and greater benefits for those at the bottom of the pyramid and less as we go up. And we need data, information, cross-referencing for that. Again, we've taken a lot of innovative approaches. I would say the application of cross-referencing and data cleanup has saved us in the last 18 months of our government well north of 15,000 crores in funds that we otherwise would have spent if we had not been able to get this clarity. So in so many ways, from deep tech to data mining, to cross-referencing, to innovation, to IoT, we, the government of Tamil Nadu ourselves, speaking as an administrator, are deeply interested in improving the way we function. And there's a huge role that startups can play in that. Let me take that to the next step and say that we cannot create the kind of value addition and employment in our state, which has the highest ratio, gross enrollment ratio in tertiary education, without intellectual, technical, specialized jobs. I think we have a window of opportunity based on the China +1 strategy, based on the shift of financial services from Hong Kong, based on the big boom in fintech, in which already Chennai companies are playing a big part. We have a highly inefficient financial services industry in India. I think fintech can prove remarkable improvements, can generate remarkable improvements. And especially in the areas of credit, consumer access, and validation or referral of MSMEs and their credit worthiness. I think there's a huge amount of opportunity in blockchain technology and broadly in fintech. And I'm sure that with the correct team that we have in place, with TANSEM, with the Seed Investment Fund and its committee, investment committee,
with the special funds for entrepreneurs, with the MSME secretary, with Mr. Sivaraja. We are well on our way. We hope that you will find it easy to work with us. We hope that you will find the government is very responsive to your needs in ways we can support you. And if we are not, please let us know. We are very keen that we should be seen as one of the best places to invest with great ease of doing business. And we see the Tamil diaspora, especially people like you, as one of the greatest strengths and the foundation of our belief that we can now change the paradigm and definitely hit the 14-15% nominal growth rate that is required for us to get to 1 trillion. So with that, let me thank you all once again for coming here, for your efforts, for your future endeavors. Let me wish you all the best. And I hope you have a fun couple of days here. And I hope your event in Sacramento is a huge success. Thank you very much. அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க விநாயகாமிசன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய CEO டாக்டர் கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Test. Testing 1 2 3. Test. Back up. Test. Testing. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதுவரையில் அரங்கத்தில் அனைவரும் அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊடகத்துறையினர் தவிர அரங்கத்தில் யாரும் நின்று கொண்டிருக்க இயலாது. எனவே அனைவரும் தங்களது இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வு தொடங்கியதிலிருந்து நிறைவு பெறும் வரை தங்களது அலைபேசிகளை அமைதி நிலையில் வைத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கத்தின் இரு மருங்கிலும் நின்று கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து தங்கள் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.